சிறுகூடற்பட்டி என்று சொன்னால் இந்த இந்திய வரைபடத்தில் அந்த புள்ளி, அந்த கிராமம் உலகமெல்லாம் தெரிகிறது. ஏனென்றால் அங்கே அப்படி ஒரு கவி பிறந்திருக்கிறார். அந்த இடத்துல கவிதைக்கு ஏதுவான எந்த விஷயங்களுமே இல்லை. வறண்ட உங்களுக்கு தெரியும் அந்த சிவகங்கை மாவட்டத்துல, அதாவது இயற்கையான ராமநாதபுரம் மாவட்டம், அன்றைய ராமநாதபுரம் மாவட்டம், அதாவது இயற்கை ஆறே கிடையாது அங்க. மானம் பார்த்த பூமி, மழை பெய்தால்தான் கம்மாய் நிறையும், பச்சை பசுமையான விஷயங்கள் எதுவும் கிடையாது. ஒரு பசுமையான ஒரு இலை துளித்து வரணும்னா கூட அவ்வளோ கஷ்டப்படும். நெல் வகைகளை பார்க்க முடியாது. எது சோளம் கம்பு எதுவுமே பார்க்க நீங்க முடியாது. அங்கங்க பனைமரம் பார்க்கலாம். நீர் உங்களுக்கு அந்த சிவப்பு மண்ணில் நீரே தெப்பக்குளத்துல எல்லாம் நீரே சிவப்பாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு வறண்ட பூமியில் ஒரு கவி பிறந்தார் அப்படின்றது ஒண்ணு ஆச்சரியம். அந்த பால்ய பருவத்துல அவர் அந்த ஊர்ல என்ன கத்துக்கிட்டாருன்றது ஒண்ணு இருக்கு. அந்த கூட்டு குடும்ப விஷயங்களை கற்றுக்கொண்டார் மாமா. உங்களுக்கு தெரியும் செட்டிநாட்டுல எப்படி பெரிய பெரிய வீடுகள், அதுல கூட்டா வாழ்வாங்க. அப்புறம் செட்டிநாட்டுல எப்படி என்றால் உங்களுக்கு அந்த கலாச்சாரம் உங்களுக்கு வித்தியாசமான கலாச்சாரம். உங்களுக்கு நான் நம்ம எந்த மாவட்டத்தையும் எந்த சமூகத்தையும் நம்ம சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு உள்ள ஸ்பெஷாலிட்டி உண்டு. ஆனால் செட்டிநாட்டுல நீங்க ரொம்ப வித்தியாசம், எல்லாமே வித்தியாசம் தான் நான் சொல்லுவேன். அணிகலன்கள் போடுறதுல இருந்து புடவைக்கு கூட ஒரு பெயர் கண்டாங்கின்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய பட்டுக்கு கண்டாங்கின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே வித்தியாசமா எல்லாருக்கும். ஏன்னா அது அவங்க கடல் கடந்து பயணம் செஞ்சு வியாபாரம் பண்ணி கொண்டு வரும் பொழுது எல்லாமே நிறைய வித்தியாசத்தை பார்த்துட்டு இங்க அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க.